ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜய் இங்கிலீஷ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக் டு அட்வான்ஸ் இங்கிலீஷ் தாங்க. இன்றைக்கி நான் சொல்ல போகிறது எல்லாமே டெய்லி யூஸில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சென்டென்ஸ். அதே கொஞ்சம் பேசிக்காக இருக்குது. அதை நம்ம எப்படி கொஞ்சம் அட்வான்ஸ்டாக மாற்றிக்கலாம், வேறு என்னென்ன விதமான வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு அதை இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக காமிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும். இப்போ நார்மலாக எப்படி சொல்லுவீங்க? ஐ நீட் ஹெல்ப். இதை எப்படி பெட்டர் சொல்லலான்னா, கைண்ட்லி அசிஸ்ட் மீ இப்படி சொல்லுங்கள். அந்த ஹெல்ப்புங்கிற வேர்டுக்கு பதிலாக தான் அசிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அசிஸ்ட்ன்னு சொல்கிறது இன்னும் கொஞ்சம் மோர் பொலைட்டாகவும் இருக்கும், இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாகவும் இருக்கும். ஸோ இந்த வார்த்தைக்கு பதிலாக நீங்கள் இனிமேல் என்ன யூஸ் பண்ணுவீங்க? கைண்ட்லி அசிஸ்ட் மீ. நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? லெட்ஸ் டாக் லேட்டர். இதுக்கு பதிலாக லெட்ஸ் ரீகனெக்ட் ஷார்ட்லி இப்படி சொல்லுங்கள். ஸோ அந்த லேட்டருக்கு பதிலாக தான் ஷார்ட்லி யூஸ் பண்ணியிருக்கோம். பேசுவோங்கிறதுக்கு பதிலாக தான் ரீகனெக்ட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கோம். நான் வேலையாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா என்ன சொல்வீங்க? ஐ எம் பிஸி. இதுக்கு பதிலாக ஐ எம் கரண்ட்லி என்கேஜ்ட் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். எனக்கு ஒரு விஷயம் தெரியாது அப்படின்னா என்ன சொல்லுவேன்? ஐ டோன்ட் நோ. இதுக்கு பதிலாக ஐ எம் நாட் சர்டைன் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். வேலை உன்னோட வேலை தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்வீங்க? தேட்ஸ் யோர் ஜாப் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பதிலாக இட் ஃபால்ஸ் அண்டர் யோர் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு விஷயத்தை திரும்ப பண்ணு அப்படின்னு சொல்லணுன்னா யூஸ்வலாக என்ன சொல்லுவோம்? டூ இட் அகெயின். ப்ளீஸ் ரிவைஸ் த டாஸ்க் இப்படி சொல்லி பாருங்கள். ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியலை, ஒரு சந்தேகத்தோடு சொல்கிறீங்கன்னா என்ன சொல்வீங்க? ஐ எம் நாட் ஷியர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பதிலாக ஐ லேக் கிளாரிட்டி இன் திஸ் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த இடத்துல லேக் அப்படின்னா குறைவாக இருக்குது, தேவைக்கும் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிற இடத்துல தான் லேக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். ஸோ ஐ லேக் கிளாரிட்டி இன் திஸ் அப்படின்னு சொல்லுங்கள். நான் இதை ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஐல் ட்ரை அப்படின்னு சொல்வீங்க. அதுக்கு பதிலாக ஐ இல் மேக் அன் அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இது அட்டெம்ப்ட்ங்கிறது ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கான ஆல்டர்னேட் வேர்டு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுறியா அப்படின்னா என்ன சொல்வீங்க? வெயிட் அ மினிட். இதுக்கு பதிலாக கைண்ட்லி ஹோல்ட் அ மூமெண்ட். ஸோ எங்கெல்லாம் மினிட் யூஸ் பண்ணுறீங்களோ கொஞ்சம் பொலைட்டாக பாலிஷ்டாக சொல்லணுன்னா மொமெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியாக இருக்கே அப்படின்னா என்ன சொல்வீங்க? இட் இஸ் வெரி ஈஸி அப்படின்னு சொல்வீங்க. இதுக்கு பதிலாக இட்ஸ் ஃபேர்லி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ ஃபேர்லி அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கு அந்த மாதிரி சொல்கிறது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னா ரொம்ப பார்த்த உடனே புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறதா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்கிற வார்த்தையை கேரக்டர்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன், நான் மனசில் பட்டதை அப்படியே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஐ வில் பி லேட் அப்படின்னு சொல்வீங்க. இதுக்கு பதிலாக ஐ எம் ரன்னிங் ஸ்லைட்லி பிஹைண்ட் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதுக்கும் அதுக்கும் அர்த்தம் ஒன்று தான், கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் மாற்றிருக்கோம். நீ சொன்னதே எனக்கு புரியலப்பா அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இது நார்மலாக சொல்கிறது. இதுக்கு பதிலாக ஐ நீட் ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன். ஸோ கிளாரிஃபிகேஷன் அப்படின்னா விளக்கம் கொடு, கிளாரிஃபை பண்ணு அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுன்ற அர்த்தத்தில் வரும். அவள் இங்கே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? ஷீ இஸ் நாட் ஹியர். இதை இன்னொரு வே எப்படி சொல்லலாம்? ஷீ இஸ் கரண்ட்லி அன்அவைலபிள் அப்படின்னு சொல்லலாம். கரண்ட்லினா இப்போதைக்கு, தற்போதைக்கு. அன்அவைலபிள்னா நீங்கள் ரீச் பண்ணக்கூடிய இடத்துல அவங்க இல்லை, அவங்க அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக தான் அன்அவைலபிள் யூஸ் பண்ணுறோம். அவர் ஒரு மீட்டிங்கில் இருக்கார் அப்படின்றத எப்படி சொல்வீங்க? ஹீ இஸ் இன் அ மீட்டிங் அப்படின்னு சொல்வீங்க. இதுக்கு பதிலாக ஹீ இஸ் ஆக்குபைடு ப்ரெசன்ட்லி இப்படி சொல்லுங்கள். ஸோ ஆக்குபைடு அப்படின்னா சில வேலைகளால் சூழப்பட்டிருக்கிறார், அவரை இப்போ நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் ஆக்குபை.
இப்போ வந்து இந்த ரூம் ஃபுல்லாக வந்து காற்று அடைஞ்சிருக்குன்னா அந்த ரூம் இஸ் ஆக்குபைடு பை ஏர். ஸோ எதால் நிறைஞ்சிருக்குன்னு சொல்கிற இடத்துலலாம் வந்து ஆக்குபை அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை எனக்கு கொஞ்சம் அனுப்ப முடியுமா அப்படின்னா என்ன சொல்வீங்க? சென்ட் மீ திஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது நார்மலாக யூஸ் பண்ணுறது. இதுக்கு பதிலாக கைண்ட்லி ஷேர் த டாக்குமெண்ட்ஸ் இப்படி சொல்லுங்கள். ஏன்னா ஷேருங்கிற வேர்டு வந்து சென்டுங்கிறத விட கொஞ்சம் நல்லாவே இருக்குல்ல. கால் மீ பேக், எனக்கு திரும்ப கூப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு கால் மீ பேக் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு பதிலாக ப்ளீஸ் ரிட்டர்ன் மை கால், இது எனக்கே புதுசாக தாங்க இருந்துச்சு, ப்ளீஸ் ரிட்டர்ன் மை கால் இப்படி கூட நம்ம சொல்லலாம். நீ சொன்னதை நான் மறந்துட்டேனே, ஐ ஃபர்காட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதுக்கு பதிலாக இட் ஸ்லிப்ட் மை மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தவங்க ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, அது கரெக்ட் இல்லைன்னு உங்களுக்கு தோணுது. அப்போனா நீங்கள் போய் அவங்கள்ட்ட டைரெக்டாக யூ ஆர் ராங் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இப்படி சொல்லலாம், தேட் இஸ் ஃபேக்சுவலி இன்கரெக்ட். ஸோ அந்த ராங்குங்கிற வேர்டுக்கு பதிலாக இன்கரெக்ட் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் பாலிஷ்டாகவே இருக்குது. சரி வாங்க நம்ம வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? லெட்ஸ் ஸ்டார்ட் த ஒர்க். இதுக்கு பதிலாக லெட்ஸ் இனிஷியேட் த ப்ராசஸ். இனிஷியேட் அப்படின்னா துவங்குறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இனிஷியேட் த ப்ராசஸ்னால் வேலைகளை துவங்குவோம் அப்படிங்கிறத வேறு வார்த்தைகளை யூஸ் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன சென்டென்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் டே டு டே லைஃப்பில் இந்த மாதிரி பேசிக் டு அட்வான்ஸ் இங்கிலீஷை யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய பர்சனல் கோச்சிங் தேவைப்படுது அப்படின்னா என்னோட மெயில் ஐடிக்கு எஸ் அப்படின்னு மெயில் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வில் see you again.